பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் கோயம்பேடு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சமய மணிவண்ணனிடம் கேட்கலாம். சமய மணிவண்ணன், வணக்கம். கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் திறந்த பின்பும் இங்கு இவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட காரணம் என்ன? அங்க கிளாம்பாக்கத்தில் கூட இந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாத நிலையில கோயம்பேட்டின் இந்த நிலைக்கு என்ன காரணம்னு போக்குவரத்து துறை தரப்புல ஏதேனும் சொல்லியிருக்கிறார்களா? அங்க பயணிகள் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? விரிவான தகவல்கள். வணக்கம். சென்னை கோயம்பேடு பகுதியில் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு விரைவு போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகளை தவிர மற்ற போக்குவரத்து கழகங்கள் மற்றும் ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் கோயம்பேடு வரை இயக்கப்படுவதன் காரணமாகவே இந்த போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வச்சுக்கும் பிற மாவட்டங்களைச் சென்ற பொதுமக்கள் பொங்கல் பண்டிகை காரணமாக கடந்த 5 நாட்கள் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டதால் சென்னையில் வச்சுக்கும் பிற மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு பயணித்தனர். இன்றைய தினம் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை, இன்றைய தினம் பள்ளி கல்லூரிகள் வேலை நாள் என்பதாலும் தொடர்ச்சியாக பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் இன்றைய தினம் வேலை நாட்கள் தொடங்குவதன் காரணமாக சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு கிளம்பிய ஏராளமான பொதுமக்கள் தற்போது சென்னை திரும்பி வருகின்றனர். குறிப்பாக இவ்வாறு சென்னை திரும்பும் பெரும்பாலான பொதுமக்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகளில் தற்போது சென்னை திரும்பி வருகின்றனர். இதன் காரணமாக தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் கிளாம்பாக்கத்தில் அரசு விரைவு மற்ற மாவட்டங்களிலிருந்து இயக்கப்படும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கத்தோடு நிறுத்தப்பட்டு அங்கிருந்து மாநகர போக்குவரத்து பேருந்துகள் மூலம் ஏராளமான பயணிகள் தற்போது சென்னைக்கு பயணப்பட்டு வருகின்றனர். அதே வேளையில குறிப்பாக கிளாம்பாக்கத்தில் மற்ற பேருந்துகள், அதாவது மற்ற போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் கோயம்பேடு வரை இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக அனைத்து பேருந்துகளும், அதாவது சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட மற்ற போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகள் மற்றும் மாநகர பேருந்துகள், அது மட்டுமல்லாது ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் கோயம்பேடு வரை இயக்கப்படுவதன் காரணமாக தற்போது இந்த கோயம்பேடு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சாலையில் நீண்ட தூரம் பேருந்துகளோ கார் வாகனங்கள் போன்றவை நீண்ட தூரம் வரிசையில காத்திருக்கின்றன. அவ்வாறு வரிசையில காத்திருந்து மெதுவாக ஊர்ந்த வண்ணமே கோயம்பேடு பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது கடுமையாக காணப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போதைய சூழல் வரைக்கும் ஏராளமான போலீசார் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த முறை ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் கோயம்பேடு வரை இயக்கப்படுவதால் பெரும்பாலான பயணிகள் சிரமமின்றி பயணிப்பதாகவும் அடுத்த கட்டமாக அடுத்த விடுமுறைக்கு கிளாம்பாக்கத்தோடு ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்படும் என்ற அரசு அறிவித்துள்ளதன் காரணமாக அங்கிருந்து இங்கு, அதாவது சென்னைக்குள் எவ்வாறு வருவது என்பது தெரியாத வண்ணமே உள்ளதாக ஏராளமான பயணிகள் இங்கு கருத்து தெரிவித்துள்ளனர். நன்றி சமய மணிவண்ணன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.